பெரிய பெரிய பணக்கார பிராண்ட் தான் சூப்பர் கார்ஸ், ஹைப்பர் கார்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணுமா? கிரேட் பிரிட்டன்ல உட்காந்துட்டு ஒரு சின்ன கராஜ்ல நாங்களும் ஹைப்பர் கார்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு ஆரம்பிச்ச காரோட பிராண்டோட கதை தான் இந்த கதை. $1 பில்லியன் ஸ்பான்சர்ஸே எங்களுக்கு வேணாம், வெறும் இன்ஜினியரிங்கும் பியூர் ரா ஸ்பீடு மட்டும் போதும்னு சொல்லி ஆரம்பிச்ச கார் பிராண்ட் தான் இந்த பிராண்ட். இங்கிலாந்துல ஒரு சின்ன டவுன்ல செவலரோட V8 இன்ஜினை 1020 ஹார்ஸ் பவர்ல டியூன் பண்றாங்க இவங்களோட இன்ஜினுக்காக. இந்த காரோட வெயிட் வெறும் 950 கிலோகிராம்ஸ் தான். பண்ணோம்னா புகாட்டி சிரானை விட பவர் டு வெயிட் ரேஷியோல இந்த கார் வெயிட் கம்மி. இவ்வளவு ஸ்பீடான ஒரு காரு ஸ்ட்ரீட் லீகல்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆல்பபெட் சீரிஸ் லெட்டர் யூ காரோட நேம கடைசியில சொல்றேன். இந்த காரோட கியர் பாக்ஸ் ஷிஃப்ட் ஆகிற டைம் வெறும் 50 மில்லி செகண்ட். 0 to 100 வெறும் 2.3 செகண்ட்ஸ்ல, 0 to 160 வெறும் 8.9 செகண்ட்ஸ்ல. ஒரு F1 கார் எந்த அளவுக்கு ஸ்பீடோ அந்த ஸ்பீடு தான் அந்த கார். காரோட சேசிஸை டெஸ்டிங் பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி தான் மெக்லாரனோட F1 கண்டுபிடிக்கிறாங்க. மெக்லாரனோட F1க்கு இன்ஸ்பிரேஷனே இந்த கார் தான் சொல்றாங்க. காரோட கிரியேட்டர்ஸ் அவங்களோட மார்க்கெட்டிங்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னு தெரியுமா? காரோட பர்ஃபார்மன்ஸே அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிச்சு. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ரோட் லீகல் கார் எவர் மேட்னு இந்த காரை சொல்றாங்க. இவ்வளவு பண்ண இந்த காரோட பேரை சொல்லாம இருந்தா அப்படி சொல்லிட்டா, இந்த காரோட பேரு அல்டிமா. லெட்டர் என்ன? லெட்டர் V. பயங்கரமான ஒரு காரோட வரேன். வழக்கம் போல லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க.